ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். டிஎம்கே முதல்ல அரசியல் பண்ண ஆரம்பிச்சது அவர் தான். ஆமாம், சினிமாக்காரர் ஒருத்தர் இது பண்ணது சீமான் தான். சினிமாக்காரருக்கு அவ்வளோதான். இன்னும் விஜய் விட இப்போ ஒருவேளை ரஜினிகாந்த் உள்ள வந்தாருன்னா விஜய் அடிபட்டு போவார். இப்போ திமுக வீழ்த்தணும், திமுக ஊழல் ஆட்சி வாரிசு அரசியல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சீமான் அவ்வளோ பேச்சு பேசினாரு. இப்போ சீமானே பார்த்தீங்கன்னா அரசியல்ல இவருக்கு மாற்று வேட்பாளரா அவரோட துணையார், அதாவது மனைவியவே இது தாக்கல் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப இது வாரிசு மாதிரி தெரியலையா? திமுக இல்லாம ஒருத்தர் அரசியல் நடத்துறான்னு ஒருத்தர் சொன்னான்னா கூட்டிட்டு வாங்க, சொற்பால் அடிக்கிறான். ஸ்டாலின் எதுக்கிறதுக்கு, நரேந்திர மோடி எதுக்கிறதுக்கு ஒரே ஆள் ஸ்டாலின்ங்கிற அளவு வருவாங்க. வாரிசு அரசியல் என்ன வாரிசு என்ன கண்டுபிடிச்சு நீங்க மோடி பார்த்து பயப்படுற ஒரு ஆள் யாருக்கு? ஸ்டாலின். அம்மா தேர்தல் ஒழுங்கா நடந்தா திமுக வெற்றி யாராலும் தடுக்க. ஞானேஷ்குமார் யோக்கியமா நடந்தால் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி கண்டிப்பாக ஃபுல் குறைஞ்சபட்சம் 190 சீட் வச்சிருப்பாங்க. குறைஞ்சபட்சம் 190 சீட் வச்சிருப்பாங்க. இப்போ அவரை பற்றி கடைசியாக வந்த செய்திகள் என்ன? த்ரிஷா கூட த்ரிஷாவோட எங்க போயிருக்காங்க? உங்களுக்கே எரியுது. தினசரி அது ஒண்ணுதான். ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜிடினா. இன்றைய நேர்காணல்ல நம்ம கூட பிரபல அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா சார்? இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா April 23 எலெக்ஷனு ஒரே அண்ணல் பறக்க அங்கங்கே பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. சீமான் வேற பார்த்தீங்கன்னா டிஎம்கே கட்டாயமாக வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. எதனால இப்படி வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு பேச்சு சார்? அவருக்கு இப்போ பொழப்பு நார ஆரம்பிச்சிருச்சு. டிஎம்கே முதல்ல அரசியல் பண்ண ஆரம்பிச்சது அவர் தான். ஆமாம், சினிமாக்காரர் ஒருத்தர் இது பண்ணது சீமான் தான். அந்த சினிமா செல்வாக்கை வச்சுக்கிட்டு அப்புறம் பிரபாகரன் எனக்கு தெரியும் பல டூப்பெல்லாம் அடித்து பெருசாக வந்துக்கிட்டு இருந்தார். என்னைக்கு விஜய் உள்ளே நுழைஞ்சாரோ அன்னைக்கு இவருக்கு அதை கந்தலாகி போச்சு. இவருக்கு எந்த ஸ்டாண்டை எடுக்கிறதுன்னே தெரியல. டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறாரு, டிஎம்கே எதுக்கலான்னா அவர் எடுத்துட்டார். இப்போ இன்றைக்கி அவருக்கு எங்கே போகிறது எதை பேசுறது தெரியல. சரி, கடைசியாக பார்த்தாரு, சரி நம்ம டிஎம்கே எடுத்து பேசி போவோம் அப்படி. ஏன்னா அவங்க எல்லாமே பாஜகவினுடைய பி டீம் தான் கம்ப்ளீட்டாக, விஜய் எல்லாருமே. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது கிடைச்சி. ஏன் சார் இப்போ சீமான் பார்த்தீங்கன்னா விஜய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் அரசியலுக்கு விஜய் வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இவர் வழி நடத்திட்டு இருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இவங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாங்களே சார். ஆமாம்மா, நீங்கள் எனக்கு ஏதோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பீங்கன்னு பார்த்தேன். என்னை கவுத்தறதுக்கு வர்றீங்கன்னு அப்புறம் நான் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்? ஓ, ரைவலாக போயிட்டேன்ல. விஜய் ஒன்றும் பெருசாக இருக்குமா? ஏமா 1.5 படமோ 1/2 படமோ தான் எடுத்தார் சீமான். தன்னை பெரிய ஃபிலிம் டைரக்டர்னு கதை விட்டு பெரிய தமிழ் சினிமாவே அவர் தான் நடத்தின மாதிரிலாம் கதை விட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ நிஜமாவே ஆதிக்கம் செலுத்தின ஒரு ஆள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இவருக்கு அடிப்பட்டு போட்டார். சினிமாக்காரருக்கு அவ்வளோதான். இன்னும் விஜய் விட இப்போ ஒருவேளை ரஜினிகாந்த் உள்ளே வந்தாருன்னா விஜய் அடிப்பட்டு போவார். ஆமாம், கண்டிப்பாக, ஆப்வியஸாக. அவ்வளோதான். சினிமா நட்சத்திரம் யார் செல்வாக்கு ஜாஸ்தி இருக்குதோ அவங்க டாப்புக்கு வந்துருவாங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவர் இன்னொரு வார்த்தையும் விடுறாரு. யாரு? சீமான் இன்னொரு வார்த்தையும் விடுறாரு. விஜய் மதம் சார்ந்த பிரச்சாரத்தையும் ரொம்ப போதனை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, இவர் கிறிஸ்டியனா இருக்க தொட்டு கிறிஸ்டியனோட வாக்குகள் தான் அதிகமா வரும் அப்படின்றாரு. அதெல்லாம் சாத்தியமா சார்? அதெல்லாம் பேசணும்னு பேசுற மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா விஜய்க்கு ஆதரவா தான் அவர் பேசுற மாதிரி தெரியுது. அவர் ஒரு கிறிஸ்டியனு, கிறிஸ்தவர்கள்லாம் ஓட்டு போடுங்க, மதத்தை பற்றி நிறையா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு இதாக டூப்பாக போயிட்டாருன்னு எனக்கு படுது மனசு. விஜய்க்கு ஆதரவாக தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. விஜய் சொல்ல வேண்டியதெல்லாம் இவர் சொல்கிறாரு. இல்லை, இவர் சொல்றது ட்விஸ்டிங் பண்ணி விடுற மாதிரி இருக்கு. ட்விஸ்டிங் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. பட் உண்மையில் பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சாரம் தானே பண்ணுறாரு. கிறிஸ்தவர் அவர் ஜோசப் விஜய் மத பிரச்சாரம் பண்ணுறாரு, மதத்துக்கு நல்லது பண்ணுவாருங்கிற மாதிரி தான் அர்த்தம் வருது. ஆக ஒன்றா சேர்ந்துருக்காங்கன்னு தெரியுது.
இப்போ திமுக வந்து வீழ்த்தணும், திமுக வந்து ஊழல் ஆட்சி வாரிசு அரசியல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சீமான் அவ்வளோ பேச்சு பேசினாரு. இப்போ சீமானே பார்த்தீங்கன்னா வந்து அரசியல்ல வந்து இவருக்கு வந்து மாற்று வேட்பாளரா வந்து அவரோட துணையார், அதாவது மனைவியவே வந்து இது தாக்கல் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப இது வந்து வாரிசு மாதிரி தெரியலையா? அவர் அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா சீமான் வந்து அரசியல்வாதி காளிமுத்துவனுடைய மருமகன் தான் அவர். ஆமா, அவருடைய வாரிசா தான் எடுத்துக்கணும். அது அவரே சொல்லிக்கிறாரே சார். அதாவது வந்து தன்னை விட தன்னோட மனைவிக்கு தான் வந்து வேட்பாளரா இருக்கிறதுக்கு சகல இதுவும் இருக்கு. அரசியல்வாதியோட அமைச்சர் பொண்ணுல காளிமுத்து எங்க காலத்துல பெரிய லீடருமா, பெரிய தலைவர். அண்ணா திமுகவில் வந்து பெரிய தலைவர்கள் ஒருத்தராக இருந்தவர். மாணவர்கள் அணியில வந்து காளிமுத்துவெல்லாம் நாங்கள் வந்து ஒரு லட்சிய மனிதர்களாக நாங்கள் பார்த்தவங்க. காளிமுத்து, விருதுநகர் சீனிவாச, இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். அவருடைய மருமக இவர். அப்புறம் அவருடைய வாரிசா தான் இவர் வந்திருக்காரு, அவ்வளவுதான். அப்ப இவருக்கு குத்துனா ரத்தம், மத்தவங்களுக்கு குத்துனா தக்காளி சட்னின்ற மாதிரி அது வழக்கமா எடுத்துக்க வேண்டியதுதான். அப்ப இவருக்கு என்ன தகுதி இருக்கு திமுகவை பத்தி பேசுறதுக்கு? படத்தான் சொல்லுவான், ஹீரோ உட்காந்துக்கிட்டு துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டு இருப்பாங்க சண்டை இதில். அந்த வில்லன் வந்து முதுகு காட்டிட்டு ஓடுவான். அப்போ ஒருத்தன் கூட இருக்க வந்து சுடுறதுக்கு பார்ப்பான். டோன்ட் ஷூட் இம் இன் த பேக்கும்மா இவன் வில்லன். டோன்ட் ஷூட் இம் இன் த பேக். போய் அப்படிமா, ஐ எம் கோயிங் டு ஷூட் இம் இன் த பேக். இவர் உங்கள் வாரிசு வரக்கூடாதுன்னு சொல்ல மொழியே ஏன் வாரிசு வரக்கூடாதுன்னு நான் சொல்லல. அது ஏன் வாரிசு வரலாம், உன் வாரிசு வரக்கூடாது. ஏன் சார் இப்போ அரசியல், நான் பொதுவாக கேட்குறேன், இப்போ அரசியலில் வந்து ஒருத்தவங்க நிற்கணும், மக்களுக்கு நல்ல தொண்டு செய்யணும்னா அதுக்கு என்ன தகுதி எதிர்பார்க்க? அதுக்கெல்லாம் அரசியல் தகுதி இல்லைல்ல. அரசியலுக்கு சினிமாவுக்கு என்ன தகுதி? ஒரு தகுதியும் இல்லை. விஜய்க்கு என்ன நடிக்க தெரியும்? விஜய் வந்து சினிமாவுக்கு வந்து அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லை. அதனால தான் ஆதி காலத்துல படங்கள்லாம் அவருடைய படங்கள்லாம் ப்ளூ ஃபில்ம் மாதிரி இருந்தது. பார்க்குறவங்களாம் சிரிச்சாங்க, இந்த பையனை என்னத்துக்கு உள்ள குழந்தைக்கான்னு. அப்புறம் கேட்டால் 150 கோடி வாங்குற அளவுக்கு பெரிய ஸ்டார்னு வந்தாங்க. 150 இல்லை சார், அதுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்கிறது தான் யாருக்கு தெரியும். 10 ரூபாய்க்கு நம்ம சிங்கி அடிக்கிறோம், 150 ரூபாய் இவங்களுக்குலாம் என்னமோ பாக்கெட் பண்ணுவாங்க. ஏன் சார், அது மட்டும் இல்லை. இப்போ வந்து இதை நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தலைவராக இருக்கணும், மக்களுக்கு ஒரு நல்ல தொண்டு செய்கிறவங்க தான் அரசியலுக்கு வரணுன்ற பேசிக் இது இருந்தால் போதும். ஆனால் இப்போ சீமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட மனைவி வந்து அமைச்சரோட மகளாக இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்து அரசியல் பற்றி எல்லா சூட்சமும் தெரியும், இதை விட என்ன தகுதி வேணும்? சொல்லப்போனால் என்னை விட அவங்களுக்கு தான் எல்லா தகுதியும் இருக்குது நிற்கிறதுக்கு அப்படின்றாங்க. அப்போ இவர் சொல்கிறத வச்சு பார்த்தா திமுகக்கு எந்த தகுதியும் இல்லையே என்ன? அமைச்சர் மகளுக்கு இத்தனை தகுதி எப்படி நீங்க கம்பைன் பண்றீங்க? அவர் தானே சொல்றாரு. அதே நீங்க கம்பைன் பண்ண சரியா வராது. காளிமுத்துவனுடைய மகங்கிற முறையில் அவர்கிட்ட இப்போ அரசியல் கற்றுக்கிட்டு இருப்பாரு, அந்த அரசியல் அவர் பயன்படுத்துவார்னு அவர் சொல்றாரு. இதுக்கும் திமுக என்ன சம்பந்தம்? வாரிசு அரசியல் பண்ணுதுன்றாங்களே திமுக. வாரிசு அரசியல் பேசி பிரயோஜனம் இல்லை. சரி, பண்றதாவே இருக்கட்டுமே, அவங்களுக்கு இல்லாத தகுதியை இவங்களுக்கு வந்துருச்சு. அதெல்லாம் வேற. இன்னைக்கு வாரிசு அரசியல் பேசுறதுன்னு அர்த்தம் இல்லை. அதெல்லாம் அந்த காலம் வாரிசு அவுடேட்டட். சீமான் இன்னும் பிரசன்ட் டேக்கு வரலன்னு அர்த்தம். பேசணும்னு பேசுறாருன்றீங்களா? என்ன டாபிக் இல்லை. எத்தனை வருஷம் தான் நீங்கள் வாரிசு அரசியல் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து அவர் இப்போ துணை முதலமைச்சராக வந்து பதவியெல்லாம் எல்லாம் வந்தாச்சு. ஸ்டாலின் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டா. அப்படி ஸ்டாலினை எதுக்கிறதுக்கு, நரேந்திர மோடி எதுக்கிறதுக்கு ஒரே ஆள் ஸ்டாலின்ங்கிற அளவுக்கு அவர் வளர்ந்துட்டார். வாரிசு அரசியல் என்ன, வாரிசு என்ன கட்டு போச்சு? நீங்கள் மோடி பார்த்து பயப்படுற ஒரு ஆள் யாரு கேட்டால் ஸ்டாலின் தான். இதை விட வாரிசு அரசியல் என்ன தப்பு நடந்துச்சு சார்? அது மட்டும் இல்லை, இது எல்லாரும் பேசக்கூடிய ஒரு நார்மல் விஷயமாவே ஆயிடுச்சு பிரச்சாரத்தில். அது கேட்கவே இரிட்டேஷனாக இருக்குது. இப்போ இருக்க ஆளும் கட்சி வந்து ஊழல், ரேப்பு, லஞ்சம், லொட்டு லொசுக்கு எல்லாமே கலந்தது. இதில் இவர் ஒரு படி மேலே போய் ஒரு வார்த்தை விடுறார். என்ன வார்த்தை விடுறார் சீமான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் அவரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா. ஏன்னா ரெண்டுத்துலையுமே வந்து எந்த விதமான, ரெண்டு ஆட்சியிலுமே வந்து எந்த மாற்றங்களும் இல்லை. ஸோ ரெண்டுத்துலையுமே இந்த ஈக்குவல் ரேப்பு, ஊழல் எல்லாமே இருக்குன்றதுனால ரெண்டும் ஒன்றுன்றாரு. அப்போ இவர் வந்தால் என்ன இதெல்லாம் இருக்காதுன்றாரா? ஏமா 67ஆம் வருஷத்துலேருந்து இந்த ரெண்டு கட்சி தான் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு. அப்புறம் அப்படி இருந்தாங்க மக்கள் திருப்பி தேர்ந்தெடுப்பாங்க. ஏன் உங்கள் விஜயகாந்த் ஒரு கட்சி ஆரம்பிச்சார மக்கள் நல கூட்டணின்னு, நீ எல்லாம் தானே உள்ளே போய் சேர்ந்த. என்ன ஆன? ஒரு சீட்டு ஜெயிச்சியா? எவ்வளோ பெரிய விளம்பரம், என்ன விளம்பரம்! திமுக அதிமுக தவிர மற்ற அத்தனை கட்சி அதில் இருந்து, வைகோவில் இருந்து, திருமாவளவில் இருந்து அத்தனை பேர் போய் சேர்ந்தாங்க. என்ன ஆச்சு? மக்கள் ஏற்றுக்கல.
இதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடல். சும்மா திருப்பி பழைய கதை பேச்சு அரைச்சமாவா அரைச்சுட்டு இருக்காரு. பிரயோஜனம். ஏன் சார் இப்போ நீங்க சொல்றீங்களே விஜயகாந்த் வந்தாரு, இவர் அங்க போனார் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்து இவரோட டார்கெட் முழுக்க வந்து சினிமா ஆட்களை பேஸ் பண்ணி இருக்கா சார்? ஆரம்பத்துல விஜயகாந்த், இப்ப விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு சினிமாவே இல்லைம்மா. இன்னைக்கு சினிமா நட்சத்திரங்களை யாருக்கு தெரியுது? இப்போ நம்ம சினிமாங்கிறத வந்து ஒரு வார பத்திரிக்கையில் விமர்சனம் போடுறாங்க. அதை வச்சு தான் தெரியுது இந்த படம் வந்திருக்குது. நிறைய படம் ஊர் பேர் தெரியாத படம் வருது. யாருக்கு தெரியுது? இப்போ என் மாணவர் ஒருத்தர் வந்து இங்கே பசங்களை வந்து கூட்டிகிட்டு போனார் ஒரு படம் பார்க்கறதுக்கு. ஆளுக்கு 50 ரூபா கையில் காசு தேட்டரில். இப்போ சமீபத்தில் வந்து ஒரு படத்துக்கு காசு கொடுத்து கூட்டுறோம். என்னமோ பேர் சொன்னாங்க. இப்படி பண்ணி என்ன சார் கிடைக்க போகுது? ஆக சினிமா பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. ஆமா, எல்லாம் ஓடிடியில் பார்க்குறாங்க. முடிஞ்சு போச்சு. இப்போ அதனால தான் ஒரு சபாநாயகனா வேதநாயகனா இன்னும் ஒரு படம் ஜனநாயகம். அந்த படம் தியேட்டரை பார்க்கறதுக்கு சீந்தத்துக்கு யாரும் இருக்கான்னு சொல்லி தானே லீக் பண்ணிவிட்டு அவன் பண்ணிவிட்டான் இவன் பண்ணிவிட்டான்னு கதை விட்டுருக்கான். வாங்கறதுக்கு ஆள் இல்லை, போடுறதுக்கு ஆள் இல்லை. அவர் அப்படி சொல்லலையே, திமுகவோட ஊழல்னால தான் படம் ரிலீஸ் ஆகலன்றாரு. இவரே ரிலீஸ் பண்ணிவிட்டு தியேட்டரில் வாங்கறதுக்கு போகிறதுக்கு இவர் என்னென்னமோ ஸ்டண்ட் அடித்தார். சென்சாரில் அடி போடுது, அங்கே இங்கே நின்று போச்சு, ரிவேஜ் கமிட்டிக்கு போச்சு, என்னென்னமோ ஸ்டண்ட் ஒரு 6 மாதமாக அடித்தார். ஒரு வயசு இல்லை. அவர் விஜயை பொறுத்தவரை நீங்கள் பாருங்கள், என்னுடன் கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியில் சம பங்கு கொடுப்பேன் அப்படின்னாரு. ஒரு பய கூட்டணிக்கு வரல. இவ்வளோ சொன்ன பிறகு அதே மாதிரி ஒரு படத்தை எடுத்தார். இப்போ இவ்வளோ தகராறு நடக்குது, அவ்வளோ தகராறு நடந்து ஒரு 6 மாதமாக விடாத விளம்பரம் கொடுத்தார். பார்க்கறதுக்கு நாதியில், கேட்கறதுக்கு நாதியில், டிஸ்ட்ரிபியூட்டர் யாரும் வரல. கசியை விட்டுட்டு படம் வந்து லீக் ஆகி போச்சு, அது வந்து திருடினது உதயநிதியும் அவங்க குடும்பம் தான் திருடினாங்கன்னு சொல்லி கதை விட்டு போவாங்க. என்ன அவன் இப்போ சொல்கிறாங்க அந்த படத்தை அப்படி கூட யாரும் பார்க்கல. அதான் நிலைமை. அவ்வளோதான், அவர் கதை முடிஞ்சு போச்சு. இந்த அடுத்த செய்தி சொல்கிறாங்க, இந்த படம் சரியாக போகாதனால தயாரிப்பாளருக்கு நஷ்டம் வந்துடுது, அடுத்த படம் நடிக்க போகிறேன்றார். ஆக இஸ் பேக் டு பெவிலியன். மறுபடியும் வந்துட்டார், சினிமாவுக்கு போயாச்சு. அட கடவுளே, வேற வழி இல்லை. அரசியல் முடிஞ்சு போச்சு அவரை பொறுத்தவரை. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு இப்போ நம்ம மீண்டும் சினிமாவுக்கு இருக்கிறேன்றார். இப்போ பொதுவாக இப்போ சீமானோட பரபரப்பு அனல் பறக்கிற பேச்செல்லாம் கேட்டுட்டு நிறைய பிரபலங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, அவரோட பேச்சை இன்னும் கேட்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேடை பேச்சுக்காக அப்படி பேசுறாங்களோன்னு தோணுது சார். இப்போ இவர் பேசுறாருன்னா, இப்போ ஒரு சேஞ்ச் வரணும் அப்படின்னா இவருக்கு ஒரு 30% எல்லாமே தாண்டணும் வாக்குகள், புரியுதுங்க. ஆனா இவரால் வந்து ஒரு 8% தாண்ட முடியலையே சார். டெபாசிட் வாங்க சொல்லுங்க அவரை, அப்புறம் பேசலாம் சீமானை பற்றி. அப்போ பேச்செல்லாம் வெறும் ஒரு வகையில் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் சீமானை பற்றி பேசுகிற ஒரே சேனல் நீங்கள் தான். உண்மையிலேயே உங்களுடைய ஞாபக சக்தி இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. சீமான் ஒரு ஆள் அரசியல் இருக்கிறதாகவும் அவர் இன்னும் செல்வாக்காவோட இருக்கிறதாகவும் சொல்லி பேசுறீங்கன்னும் போது உண்மையிலே சீமானே உங்களை வந்து பார்த்து சந்திச்சு பேசுவார். ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி என்ன சார் சீமான் எப்படி பேசிட்டீங்க? ஏமா யாருமா இப்போ நானும் டெய்லி டிவியில் வந்துக்கிட்டு இருக்கேன். சீமானை பற்றி சீந்தத்து நானே கேட்டேன். ஐயா வந்த உடனே சீமான் ஆரம்பிங்க, இப்போ சீமானை பற்றி அப்படியே விட்டீங்களேயா? விஜய் வந்தவனா தொபக்கட்டின்னு தூக்கி கீழே போட்டீங்க. விஜய் அவ்வளோதான். நீங்க வேற சார் நேத்து ஹம்டி டம்டி என்ன சாட் ஆன் வால், ஹம்டி டம்டி சாட் ஆன் வால் ரைம்ஸ். அது மாதிரி பூசரிக்காய் உளுந்து உடஞ்ச மாதிரி உடஞ்சு போயிட்டாரு. ஓ, இப்போ விஜயை பார்த்து தான் சீமான் உழுந்துட்டாருன்னு சொல்றீங்க? அவ்வளோதான். விஜய் வந்தார், ஒரு கதை முடிஞ்சு போச்சு. இப்போ சிவகார்த்திகை வந்தாங்க, விஜய் கதை முடிஞ்சு போயிடும். அவ்வளோதான். அப்போ என்ன விஜய் அவ்வளோ பெரிய ஆள் அரசியல்ல? இப்போ இன்னைக்கு அரசியலை நீங்கள் தானே காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. விஜயை பற்றி யார் பேசுகிறா? இப்போ சீமானை பற்றி யார் பேசுகிறா? யூடியூப்பை தவிர வேறு யாருக்கிட்ட அவரை பற்றி செய்திகள் வருது சார்? இப்போ அவர் ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு சார். அதாவது வந்து சீமான் சொல்கிறத வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மக்களை வந்து கொல்றதே வந்து காங்கிரஸ் தான், கொத்து கொத்தா கொண்டு குவிக்கிறதே காங்கிரஸ் தான். யாரை? சீமான் சொல்கிறது. அவர் மக்களை வந்து கொன்னு போடுறதே வந்து காங்கிரஸ் தான். எந்த மக்களை சார்? என்ன சார் தெரியாது, பொதுமக்களை. அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு அதுக்கு துணை வந்து திமுக நிக்குதுன்றாரு. அதுக்கு ஏன் சார் முடிச்சு போடுறாரு? ஏதாவது ஒரு ஆதாரத்தோட பேசணுமா? எந்த மக்களை கொண்டு போட்டாங்க, அதுக்கு யார் அதுக்கு என்ன ஆதாரம், அந்த சம்பவத்தை சொல்லணும். அதை விட்டு பொத்தாம் பொதுவில் என்னை உன்னை ரேப் பண்ணிவிட்டேன், உன் பிள்ளைக்கு நான் தான் அப்பன்னுக்கிட்டு தான் எல்லாம். அப்ப பேசுவாங்க எல்லாம் ஆதாரத்தோட பேசுறாங்கன்றீங்க? அது
குறை சொல்றது குற்றஞ்சாட்டி பேசுறது எதை வேணாலும் பேசிட்டு போகலாமா? ஒரு மேடையில் ஏறி பேசுற அளவுக்கு தலைவாயிட்டதுக்கு பிறகு பொறுப்பு இருக்கு. ஆமா, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு 3ஆம் தர பேச்சாளர் பேசிட்டு போகலாம், உன்னை தெரியாதா எனக்கு அப்படின்ட்டு போகலாம். நீ பேசும்போது ஆதாரத்தோட பேசு. கரெக்ட். விஜய் மாதிரி பேப்பர்லாம் வச்சுக்கிட்டு பேசலாம். அதெல்லாம் பேசுறதுல அர்த்தம் இல்லை. இந்த இடத்தில் முதுகை சோர்ந்து கொள்ளவும், இந்த இடத்தில் மூக்கை உறிஞ்சு கொள்ளவும் நான் போட்டுக்கிட்டே இது பண்ணுவாங்க, மீட்டிங் பேசுவாங்க. இப்போ நீங்க சொல்றத பார்த்தா திமுகவை விட யாருக்கும் தகுதி இல்லை. அம்மா, தேர்தல் ஒழுங்கா நடந்தா திமுக வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. ஞானேஷ்குமார் யோக்கியமாக நடந்தால் தமிழ்நாட்டில் திமுகவுடைய ஆட்சி கண்டிப்பாக ஃபுல் குறைஞ்சபட்சம் 190 சீட்டில் ஜெயிப்பாங்க. குறைஞ்சபட்சம் 190 சீட்டில் ஜெயிப்பாங்க. 190 சீட்ல ஜெயிப்பாங்கன்றீங்க, புள்ளி விவரத்தோட எப்படி சொல்றீங்க? ஆமாம், அவங்களுடைய இதுவரையிலும் முறியடிக்கப்படாத ஒரு சாதனை வந்து திமுக 71 184 இடத்துல ஜெயிச்சு. அதை பீட் பண்ணிடும் இந்த தடவை தேர்தல் ஒழுங்காக நடந்தா, ஞானேஷ்குமார் யோகியமாக இருந்தார். ஏன் அது என்ன மாதிரியான ஃப்ராடு நடக்கும் அப்படின்றீங்க? ஞானேஷ்குமாரை பற்றி தான் நிறைய கதைகள் தெரியுது. ஓட் சோறுங்கிறார் ராஜீவ் காந்தி, கவலையே பட்டுக்காம தானே போயிட்டு இருக்காரு. இந்த வாட்டி சோறு நடக்குமா? சோறு நடக்குமா பார்க்கணும். தமிழ்நாட்டில் நடக்குமான்னு பார்க்கணும். மற்ற இடங்கள்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்க சில இடங்கள்லாம் ஒதுக்கி வச்சுருக்காங்கம்மா, அவங்க கவலைப்படுறதில்ல. அதில் தமிழ்நாடு, கேரளா, இது பெங்கால், இதெல்லாம் அவங்க பாஜக பெருசாக அக்கறை எடுத்துக்கிறது இல்லை. அவங்கள பொறுத்தவரை ஹிந்தி பெல்ட் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல தன்னை தவிர வேறு யாரும் வரக்கூடாதுங்கிறதுக்கு என்ன பண்ணாலும் பண்ணி ஜெயிப்பாங்க. மற்ற இடங்களை பற்றி அவங்க பெருசாக கவனிக்கிறது. இப்போ சீட்டு அப்படின்னு சொல்லும் போது இவரோட பேச்சுல பாத்தீங்கன்னா, சீமானோட பேச்சுல எல்லாருமே வந்து பரப்புரையப்போ ஒரு பேச்சு பேசுறாங்களாம் சார். சீட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பேச்சுகள்லாம் காத்துல பறந்துடுது. ஆனா இவருக்கு மட்டும் வாய்ப்புகள் கிடைச்சா இவர் என்ன சொன்னாரோ அதை கரெக்டா வந்து அமல்படுத்துவேங்கிறாரு. அது அவ்வளவு சொல்லி யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதையும் அந்த 8க்கு மேல தாண்ட மாட்டேங்குது. டெபாசிட் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. குறைஞ்சபட்சம் டெபாசிட் வாங்கலாம். அவளோட எதிர்பார்க்கறது சிஸ்டமார்கிட்ட ஒரு தடவை ஒரு டெபாசிட் வாங்கிட்டாருங்கிற செய்தி. நீங்க இப்படி டெபாசிட் கூட வாங்க முடியாதுன்னு சொல்றீங்க, கரெக்ட் தான், ஒத்துக்கிறோம். ஆனா அவரோட பேச்சுல பாத்தீங்கன்னா வீரியம் அதிகமா இருக்கு. கூட்டணியே இல்லாம என்னால ஜெயிக்க முடியும்டா அப்படின்றாரு. என்ன செயலியே அதான். ஏன் சார் கிரவுண்டே இல்லாம நான் ஓடுவேன் சொல்றது என்ன மார்த்தாரு? அதுதான் இவரு இப்ப நீங்க கூட்டணியே இல்லைன்னா என்ன அர்த்தம்? கூட ஒரு நாய் சேரலன்னு அர்த்தம். அதை இவர் வந்து உன்னை யாரு சீந்துலன்னு அர்த்தம். உன்னை மனுஷனா கூட மதிக்கல. அதை வந்து பெருமையா வர சொல்லு. சீச்சி இந்த பழம் புளிக்கும்ட்டு இவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. அதே தான் விஜய்க்கும் ஆட்சியில் சம பங்கு தருவேன்னாரு. ஒருமையா ஒன்று என்னைக்கு ஒரு ஒன்று. நீங்க சொல்லும் போது எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது சார். யாரும் கூட்டணி வைக்கலன்னு ஆதவ் அர்ஜுனா வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் கூட போய் சேர்ந்தாரு. எதுக்கு சேர்ந்தாருன்னு தெரியல. அவரும் நல்லா சப்போர்ட்லாம் பண்ணி பேசினாப்ல. திடீர்னு சேர்ந்த வேகத்துல ரிட்டர்னும் வந்துட்டாரு. எதனால சார் போய் சேர்ந்தாரு? அவரு அரசியல் வியாபாரிமா. யாரு? திருமாவளவனா இல்ல ஆதவ் அர்ஜுன் போன்றவங்க. அது மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க தமிழ்நாட்டுல. யார் கட்சி ஆரம்பிச்சாலும் அது உடனே போய் சேருவாங்க. லாபம் கிடைக்கிறவங்களும் இருப்பாங்க, அப்புறம் விட்டுட்டு ஓடியாந்துருவாங்க. என்ன மாதிரியான லாபங்கள்? இந்த காலத்துல கடலோசை காதர்னு ஒருத்தர் இருந்தாரு. கட்சி ஒருத்தர் ஆரம்பிச்சாருன்னா கடலோசை காதர் சேர்ந்தார்னு ஒரு செய்தி. அது ஒரு தொழிலாக வச்சிருந்தார். அது மாதிரி இப்போ ஒரு 2-3 பேர் போயிட்டாங்க. எங்கெங்கெல்லாம் கட்சி புதுசா ஆரம்பிக்குதோ அங்கெல்லாம் போய் சேருவாங்க. உடனே இவங்க வந்து போய் நின்றுடுவாங்க. இது வந்து பிளான்டா இல்ல இவங்களா அப்படி பண்றாங்க? அவங்களுக்கு பொழப்பே அதுதான். என்ன ஈட்ட முடியும் அதுல? அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் செல்வாக்கு உண்டு, கொஞ்சம் அவங்க மேல ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அறிமுகம் உண்டு. அதை வச்சுக்கிட்டு தன்னை வித்துக்கிறது பொழப்பு. இது கேவலமா இருக்கு சார். அது கேவலங்கிறது இல்லை, அவங்களுக்கு அதுதான் பொழப்பு. அதை நம்ம என்ன பண்ணணும்? அது மாதிரி தான் இப்போ ஆதவ் அர்ஜுன் அது மாதிரி தான் எல்லா கட்சியிலையும் இருந்துட்டு போய் கடைசியா விஜய் கிட்ட போயிருக்காரு. பார்க்கலாம் சார். அப்ப அதே மாதிரிதான் திருமாவளவன் கட்சியிலையும் போய் சேர்ந்து லாபத்தை, அதை விட விஜய் பெட்டரா இருந்துச்சுன்னா அங்க போயிட்டாரு. இன்னொரு ஒரு விஷயம் சார், அதாவது வந்து திருமாவளவன் கிட்ட ஒரு பப்ளிக்கான ஒரு ஃபேமஸான ஒரு ஊடகத்துல வந்து ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, இப்போ வந்து எப்படி இருக்கு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு, சட்ட ஒழுங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு. இவர் சொல்றாரு, சட்ட ஒழுங்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு, எல்லாமே ஒழுங்கா தான் செயல்படுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவரோட பேச்சு ஹானஸ்டா இருக்க மாதிரி தானே சார் இருக்கு? புரியல. இப்போ ஒரு ஃபேமஸான ரிப்போர்ட்டர் வந்து திருமாவளவன்ட்டு கேட்கிறாரு, ஒரு பேட்டியில கேட்கிறாரு,
தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கெல்லாம் இப்ப எப்படி சார் இருக்குன்னு இவர் சொல்றாரு, எல்லாமே கரெக்டா தான் இருக்குங்கிறாரு. ஆமா, அப்ப திருமாவளவனோட பேச்சு, அவரோட கண்ணோட்டம் கரெக்டா தானே இருக்கு. அது அவருடைய கண்ணோட்டம். அதை நீங்க எப்படி மறுத்து சொல்ல முடியும்? இல்லையே, அப்போ அவர் சட்ட ஒழுங்கு கரெக்டா தானே இருக்குன்றாரு. கரெக்டா இருக்கு, என்ன பொறுத்தவரை கரெக்டா தான் இருக்கு. அதான் கேக்குறேன் நானு. நான் காலையில கார்ல வண்டியில வர்றேன், 30 கிலோமீட்டர் வர்றேன், ஒரு ரோடு ஆக்சிடென்ட் நான் பார்க்கல, ஒரு இது டிராஃபிக் இதாக இப்போ நான் பார்க்கல, இது ஸ்மூத்தாக வந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படின்னா என்ன, தமிழ்நாடு அமைதியாக தானே இருக்குதுன்னு தானே அர்த்தம். ஆனா இவர் அப்படி ஒரு பதில சொன்னோன்னே அந்த ரிப்போர்ட்டர் வந்து இந்த கேஸை நொழுத்துறாரு, ஆம்ஸ்ட்ராங் கேஸை கொண்டு வந்து நொழுத்துறாரு. சட்ட ஒழுங்கா இருக்குன்றீங்களா, அப்ப ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்க பார்த்துமா இப்படி பேசுறீங்க? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கே எடுத்தாரு, லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு போயிருக்கலாம். இன்னைக்கு வரல யாருக்கும் தெரியாது. என்எஸ் கிருஷ்ணன் தியாகராஜ பாதம்ல ஜெயிலுக்கு போன கேஸ் ஆச்சுங்களா? அதெல்லாம் கேட்க வேண்டியது. அப்ப பேசக்கூடிய அந்த ரிப்போர்ட்டர் வந்து யாருன்னு உங்களுக்கே தெரியும், அவர் வந்து யாரோட ஜால்ரா அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதுல என்ன இருக்குது, அவருக்கு கொடுத்துருக்கிற வேலையை அவர் செய்கிறாரு. திமுக ஆட்சிக்கு பேசிட்டு வாயாடுறாங்க, அப்போ அது பேசிட்டு போறாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலையை பத்தி ஆம்ஸ்ட்ராங் கட்சிக்காரரே பயப்படல, யாரும் இப்போ ஞாபகம் கூட இல்லை. அப்படி இருக்கும்போது இவர் என்னத்துக்கு அதை ட்ராக் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு. இப்போ திருமாவளவனோட பேச்சுல பாத்தீங்கன்னா அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. விஜயை பத்தி ஒரு கேள்வி முன்வைக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் இஸ் ஒன்லி a பாப்புலர் ஹீரோ, அவ்வளவுதான். பட் அரசியல் அப்படின்னு வரும்போது நோ கமெண்ட்ஸ், அதை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் ரொம்ப தெளிவான ஒரு பதில தான் சொல்லி திருமாவளவன் பேசியிருக்காரு. ஸோ உங்களோட கருத்து என்ன சார்? அவரை மாதிரி இஸ் a பாப்புலர் ஹீரோ அப்படின்னு சொல்ல வரீங்களா, இல்ல அரசியல்ல இவரு? சரி, நீங்க சொல்லுங்களேன், விஜயனுடைய அரசியல் சாதனை என்ன சொல்லுங்க. ஒண்ணும் இல்லையே, அப்புறம் என்ன ஏன் கேக்குறீங்க? நீங்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், என்ன ஏன் கேக்குறீங்க? ஒரு கட்சியில ஏதாவது ஒரு எலெக்ஷன் நின்று ஜெயிச்சாரா? ஏதாவது மக்களுக்காக போராட்டம்? சரி, இப்ப நீங்க ஒரு பேப்பர் நான் எழுதி கொடுக்குறாரு, அப்படியே வாசிங்க பார்க்கலாம், அது எவ்வளவு கஷ்டம் மக்கடிச்சு சொல்றதெல்லாம். சுயமா சிந்திக்கிறவனுக்கு படிக்கிறது கஷ்டம், எழுதி கொடுத்த படிக்கிறது கஷ்டம். புரியுதா உங்களுக்கு? சுயமா சிந்திக்கிறவன் சுயமா தான் பேசணும், அவனுக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா வராது. இப்போ கேட்குறீங்க, சுயமாக பேசுகிறேன், எழுதி கொடுத்தீங்கன்னா நான் பார்த்து பார்த்து பேசத்தான் செயற்கையாக போயிடும். அதில் தான் என் மனசு இருக்கும், என்ன எழுதியிருக்காங்கிறதால. அதுதானே ஏமா கட்சி ஆரம்பிச்சு 2.5 வருஷம் ஆச்சு. தவிர வர விஜய் பற்றி என்ன பேச சொல்றீங்க? இப்போ அவரை பற்றி கடைசியாக வந்த செய்திகள் என்ன? திரிஷா கூட திரிஷாவோட எங்க போயிருக்காரு? உங்களுக்கே எரியுது தினசரி, அது ஒண்ணுதான். எனக்கு எரியத்தான் செய்யுதுமா, என்கிட்ட அவ்வளவு காசு இல்லையே, அவ்வளவுதான். யார் வேணாம்பா திரிஷா வந்தா? ரொம்ப இருக்குது. அப்ப ஒன்றும் தப்பு இல்லையா, அந்த மாதிரி ஒன்றும் கோவிச்சுக்கலையே, இவ்வளவு கேவலப்படுத்தி பேசுறாங்க. அது ஒண்ணு அந்த பொண்ணு வந்து அதை அசிங்கமா நினைக்கலையே. அவங்க விஜய் ஒரு தூண்டிலா போட்டு அவங்களும் அரசியலுக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு சுத்துது. எஸ் சார், அவங்களும் அரசியலுக்கு வருவாங்களா? பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை. கரெக்ட் தான். அதுக்கு முன்னாடி நான் பேசும்போது விசாக கமிட்டியில் எடுத்துட்டு போனாங்க. இப்போ எங்க போனாங்க அந்த ரோகிணி? திரிஷாவை பத்தி இவ்வளவு கதைகள் வந்துகிட்டு இருக்குது, ரோகிணி எங்க போனாங்க? என்ன கூட்டு போய் நிக்க வச்சாங்கல்ல கோர்ட்ல. அப்பதான் அந்த ஜட்ஜு கிட்ட கேட்டேன், செஞ்சா தப்பு இல்லை, பேசினா தப்பா? பேசா ஒரு சின்ன பொண்ணு உங்களாட்டம் ஜட்ஜு, டாக்டர் ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்ட்டு. அது மாத்திரம் கொஞ்சம் பெருசா போயிருந்தனாக்க நான் கிளின்னு கிடிக்கிறதா இருக்கேன். அவ்வளவு சென்சாரான பல காட்சிகள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இவங்க தான் கற்பை பத்தி பேசுறாங்கன்னு கொண்டு போறதுன்னு நானும் முக்தாரும் ரெடியா போயிட்டோம். எங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கல, கேஸே இல்லைட்டாங்க. சும்மா போடணும்னு போட்டு இழுத்துருப்பாங்க சார், சும்மா இழுத்து விட்டு உங்களை பயம் காட்டலான்னு பார்த்துருப்பாங்க. நீங்க ஒரு சிங்கம்ன்றதை மறந்துட்டாங்க. இல்ல, அதுக்கு பின்னணியில வேற ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு பின்னணியில ஒரு பெரிய இடத்து பெண்ணு ஒரு அம்மா இருந்தாங்க. ரஜினிகாந்தை தாக்கி பேசுனால வந்து தானே இவ்வளவு. அதுதான் சார் எனக்கும் ஒரு விஷயம். இப்போ கமலா இருக்கட்டும், ரஜினியா இருக்கட்டும், விஜயகாந்தா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மாஸ் தான் விஜய்க்கும் இருக்கு. ஆனா மக்கள் ரோட்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஜே தேர் கோயில் தேரை பாக்குற மாதிரி நிக்கிறாங்க அவரை பார்க்க. ஏமா ஒரு நடிகை வந்து ரோட்ல வந்தா பார்க்க வர மாட்டாங்க, சிலுக்கு வந்தாலே பார்ப்பாங்க. அவ்வளவுதான், சிலுக்கு வந்தா பார்ப்பாங்க. சிலுக்கு வந்தாக்க எம்ஜிஆர் வந்திருந்தா கூட இருந்திருப்பாங்க, யாரும் வந்துருக்க மாட்டாங்க. சிலுக்க பார்க்கத்தான் போயிருப்பாங்க. சிலுக்கு தான், ஆனா பாக்குறதெல்லாம் ஓட்டாக்காதுல்ல, அது வேற. கொஞ்சம் அப்படி கிட்ட போய் ஒரு 2 தட்டுக்கலாம். யார சார்? சிலுக்கு என்ன இருக்கு, அதுகிட்ட ஒரு பேசிட்டோம்னா சிலுக்கிட்ட பேசிட்டேன். சிலுக்கெல்லாம் உயிரோட இருந்திருந்தா அது கூட அரசியலுக்கு வந்திருப்பாங்க சார். எங்கேயோ போயிருக்கு, உண்மையை எங்கேயோ டாப்ல போயிருப்பாங்க அவங்க.
இந்த விஜய் எல்லாம் காணாமல் போயிருப்பாரு. இப்போ சிலுக்கு இல்லாத குறைக்கு தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் வச்சு விஜய் எல்லாம் வந்து ஒரு கம்பி மத்தாப்பா அவ்வளோதான். கொஞ்ச நேரம் ஜொலிச்சுட்டு தூக்கி போட்டு விட்டு. ஏன் சார் இப்போது லாஸ்ட்டாக ஒரு கேள்வி, அதாவது வந்து புது ஓட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க இந்த 2K கிட்ஸோட ஓட்டுகள் அந்த வாக்குகள் மட்டும்தான் விஜய்க்கு வரும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்காது இல்லையா, அந்த ஒரு கிரேஸ் அந்த ஒரு சாம் வச்சு போய் போட்டுருவாங்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி தெளிவாக இருக்கவங்க யாரும் வந்து விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லி திருமாவளவனே சொல்லியிருக்காரு. யாருமே சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் திருமாவளவன் நீங்க சொல்ல மாட்டீங்க. நான் சொல்லுவேன் சார், கண்டிப்பா விஜய் இதுக்கெல்லாம் திருமாவளவன் சொல்லுவாரு. சொன்னதை கேட்குறேன். அரசியல் இன்னைக்கு இந்த நிமிஷம் வரல விஜய் வந்து அரசியல் பேசலை. அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு ஐஸ் ஃப்ரூட் சாப்பிட்டுக்கிட்டு குச்சி ஐஸ் சாப்பிட்டுக்கிட்டு பசங்க தான் விஜய்னு சுற்றிக்கிட்டு இம்மெச்சூரிட்டி. அதுக்கு என்ன பண்ணணும்? இன்னும் ஒரு கேள்வி சார், முக்கியமான கேள்வி உங்ககிட்ட கேட்டே ஆகணும். பங்குனி உத்திரத்தில் போயிட்டு புதுக்கோட்டையில் வந்து எடப்பாடி பிரச்சாரம் பண்ணுறாராமா. ஒரு தலைவருக்கு உதாரணம் ஒரு நல்லா வந்து பேசணும். இவர் வந்து பப்ளிக்காக வந்து மைக்கை பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு பங்குனி உத்திரம் நான் வந்து புதுக்கோட்டையில் பிரச்சாரம் பண்ணுறேன், கடவுள் பார்த்துட்டு இருக்கார், ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம தான் வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன சார் இப்படி காமெடி பீஸ் மாதிரி பேசுகிறாரு? அவ்வளோதான். அவருக்கு பழனிசாமிக்கு என்ன இது 11வது தோல்வியை நோக்கி போயிட்டு இருக்காரு. வாழ்த்து. ஒரு இதே ரேஞ்சில் போனாக்கா சீமானுக்கு உங்களுக்கு கடும் போட்டி நடக்கும்னு நினைக்கிறேன். டெபாசிட் எல்லாம் போக போறீங்க. அதான் ஏன்னா நதி மூலம் ரிஷி மூலம் பங்குனி உத்திரம்னு சொல்லிட்டு மக்களை லூஸ் ஆக்கிட்டு இருக்காரு சார். பேசுறதுக்கு டாபிக் இல்லைம்மா, என்ன பேசுறதுக்கு இருக்குது? டாபிக் இருந்தாலும் பேச முடியும். அரசியல் பேசுறதுக்கு அவருக்கு தெரியாது. கொள்கை திமுகவுடைய கொள்கை முடிவுகள் தப்புங்கிறது பற்றி விமர்சிக்கிறதுக்கு அறிவு கிடையாது. அரசியல் ஞானமே கிடையாது. வந்தாச்சு, யாரையோ பிடிச்சாரு, வந்தாரு, உருட்டு போன விட்டத்தில் தான் கதையாக உக்காந்துட்டார் பதவியில். அதை வச்சுட்டு எவ்வளோ நாள் ஓட்ட முடியும்? ஆனால் அவர் சொல்கிற இந்த தடவை நாங்கள் தான் வரப்போகிறோம் அப்படின்றார். ஆமாம்மா, நானே அதை சொல்லேன்னா அப்புறம் எப்படி இது கட்சி ஆரம்பிச்சுட்டு நானே தோப்பேன்னு சொல்லுவேன்னா? எனக்காவது நம்பிக்கை இருக்கவனா? அப்போ அதிமுக இந்த தடவையும் வராதா சார்? 11வது தோல்வியை நோக்கி போயிட்டு இருக்காரு. அவருக்கு ஆரத்தியெல்லாம் ரெடி பண்ணுங்க. ஆனால் அவர் பேசுகிற பேச்சு பார்த்தீங்கன்னா திமுக தான் வராது. ஏன்னா திமுக வரலாறுல 2 தடவை சேர்ந்து வராதான். 2 தடவை ஒரே அட்டஸ்டச் இப்போ கண்டினியூஸாக 2 தடவை வராது அப்படின்ட்டு அவரு சொல்லிட்டு இருக்காரு. 67 வந்தாங்க, 71 வந்தாங்க, வரலையா? அதுக்கப்புறம் வரலையா? எதுக்குமே ஒரு ஃபிக்ஸட் இது கிடையாது. எதையுமே உடைக்க முடியும். அப்போ ஊழல் இல்லாமல் நேர்மையாக நடந்தால் இந்த தடவை திமுக ஊழல் இல்லாமல் ஒருத்தர் அரசியல் நடத்துறான்னு ஒருத்தர் சொன்னான்னா கூட்டிகிட்டு வாங்க, செருப்பால் அடிக்கிறான். பொய் பேசுறதுல அளவு கிடையாது. அரசியல் நீ வந்ததே ஊழல் தானே. அது சரி. ஒரு சின்ன மளிகை கடையிலே நடக்காத வேலையா சார்? திருட்டு கணக்கு எழுத மாட்டாங்களா? என்ன, அவன் 10,000 கொண்டு அடிச்சா நீ 8,000 கொண்டு அடிப்ப. அவனோட 2,000 குறைச்சி கொண்டு அடிச்சிருக்க, நீ யோகி ஆகிடுவியா? அவ்வளோதான். எவன் கொண்டு அடிக்கல? பழனிசாமியுடைய சொத்து 50,000 கோடிங்கிறாங்க. எப்படி வந்தது? எங்கள் ஊருக்காரர் தானே. என்ன வருந்தார்? ஸோ மிக தெளிவான பேச்சுகள் சார். காந்தராஜ் என்றாலே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பேச்சுகள் தான். ரொம்ப அருமையாக வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ கண்டிப்பாக நேர்மையாக கரெக்டான ஓட்டு இதெல்லாம் நடந்துச்சுன்னா திமுக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. சந்தேகமே கிடையாது. ஸோ மிக தெளிவான விலை. ஞானேஷ்குமார் யோகியனாக இருந்தால் திமுகவோட வெற்றியை தடுக்க முடியும். சூப்பர் சார், மிக்க மகிழ்ச்சி, நன்றி சார். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.